வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 14, 2026. நேத்து சேலத்துல தமிழக அரசியல்ல ஒரு பெரிய சூறாவளியே அடிச்சிருக்கு. ஆமா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவரோட கட்சி நிர்வாகிகளை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியிருக்கார். கரெக்ட். நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த செய்தி குறிப்புகள் எல்லாம் அந்த கூட்டத்தோட ஏற்பாடுகள், விஜயோட பேச்சு, அதோட அரசியல் தாக்கங்கள்னு பல கோணங்கள்ல அலசுது. இந்த குறிப்புகளை பார்க்கும்போது ஒண்ணு நல்லா தெரியுது. இது சும்மா ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட்டம் மாதிரி இல்ல. ஓஹோ. ஒவ்வொரு அசைவுலயும் ஒரு தெளிவான அரசியல் கணக்கு இருக்கு. சொல்லப்போனா 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் தெரியுது. சரியா சொன்னீங்க. அப்போ இந்த சேலம் கூட்டம் மூலமா விஜய் என்ன அரசியல் செய்தி சொல்ல வர்றார், அவரோட வியூகம் என்னவா இருக்கு, இத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்லயே அந்த கூட்டத்தோட ஏற்பாடுகள்லயே ஒரு பெரிய செய்தி இருக்குன்னு தோணுது. ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இல்லாம இவ்வளவு கட்டுப்பாடுகளோட QR கோடெல்லாம் வச்சு நடத்தி இருக்காங்க. நிச்சயமா அதுவே ஒரு அரசியல் செய்தி தான். பொதுவா தமிழ்நாடு அரசியல் கூட்டங்கள்னாலே ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், தள்ளுமுள்ளு அப்படித்தானே நம்ம பார்த்து பழகி இருக்கோம். ஆமா. ஆனா இங்க பாருங்க, சேலம், நாமக்கல், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த 5 மாவட்டத்திலிருந்து வெறும் 5000 நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதுவும் QR கோடு இருக்கிற ID கார்டோட. இந்த ஹைடெக் அணுகுமுறை ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்காதா? நல்ல கேள்வி. இது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. எப்படி? ஒரு பக்கம் நாங்க மற்ற கட்சிகள் மாதிரி இல்ல, நாங்க ரொம்ப ஒழுக்கமான கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம்னு ஒரு பிம்பத்தை இது உருவாக்குது. படித்த நகர்ப்புற வாக்காளர்களை இது கவரலாம். சரியா சொன்னீங்க. ஆனா மறுபக்கம் நீங்க சொன்ன மாதிரி இது பாரம்பரிய அரசியல் தொண்டர்களுக்கு ஒரு மாதிரி இறுக்கமான சூழலை உருவாக்கலாம். கடூர்ல நடந்த விபத்து மாதிரி சம்பவங்களை தவிர்க்க கர்ப்பிணிகள், குழந்தைகள், வயசானவங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, பாதுகாப்புக்கு 3 கிலோமீட்டர் சுத்தி போலீஸ். இதையெல்லாம் பார்க்கும்போது இது மக்களின் கட்சியா இல்ல ஒரு கண்ட்ரோல்டு சிஸ்டமான ஒரு கேள்வி வருது. ஆனா விஜயோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. என்னவா இருக்கும்? முதல் கோணல் முற்றும் கோணல் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஒழுக்கம் தான் எங்க கட்சியின் முதல் அடையாளம்னு நிலைநிறுத்த பாக்குறார். சரி, இவ்வளவு பாதுகாப்பு, கட்டுப்பாடுகள், இந்த மூடிய அறைக்குள்ள தன் கட்சி நிர்வாகிகள் முன்னாடி விஜய் என்ன பேசினார்? அதுதான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. ஆஹா, ஆமா. விக்கிரவாண்டியில ஆட்சியில் பங்குன்னு சொல்லி ஒரு அதிர்வலையை கிளப்பினார். சேலத்துல அதை விட ஒருபடி மேல போயிருக்கார் போல. ஒரு படி இல்ல, பல படிகள் மேல போயிருக்காரு. விக்கிரவாண்டி பேச்சு ஒரு கோரிக்கை மாதிரி இருந்துச்சு. ஆனா சேலம் பேச்சு ஒரு நேரடி போர் பிரகடனம். குறிப்பா ஆளும் திமுக மேல. ஆமா, அவங்க மேல அவர் வச்ச தாக்குதல் ரொம்ப கூர்மையா இருக்கு. திமுக அவங்க கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துறாங்கன்னு அவர் பேசினதுதான் இப்ப பெரிய விவாதத்தையே உருவாக்கியிருக்கு. ஆமா, காங்கிரஸ் தேர்தல் வெற்றிக்காக மட்டும்தான் திமுக பயன்படுத்துதுன்னு நேரடியா குற்றச்சாட்டி இருக்கார். அதை விளக்க அவர் ஒரு புது வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல். கரெக்டா புடிச்சீங்க. ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது SOP. இந்த வார்த்தை பயன்பாடு ரொம்ப புத்திசாலித்தனமானது. இது ஏதோ கோபத்துல வந்த வார்த்தை இல்ல, நல்லா திட்டமிட்டு பயன்படுத்தின ஒரு அரசியல் ஆயுதம். அது எப்படி? வெறும் ஒரு இங்கிலீஷ் அப்ரிவேஷன் தானே அது. அதுல அப்படி என்ன வியூகம் இருக்கு? அதுக்கு பின்னால ஒரு சைக்காலஜி இருக்கு. ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது SOPனா என்ன? ஒரு மெஷின் இல்லனா ஒரு சிஸ்டம் இயங்குற ஒரு மாறாத வழிமுறை. ஆமா. ஒரு தனிநபர் பேரோட அதை சேர்க்கும்போது இதுதான் அவரோட இயல்பான மாத்த முடியாத செயல்பாட்டு முறைங்கிற எண்ணத்தை மக்கள் மனசுல ஈஸியா பதிய வைக்க முடியும். அப்போ திமுகவோட கூட்டணி அணுகுமுறைய ஒரு குறைபாடுள்ள மெஷின் மாதிரி சித்தரிக்கிற முயற்சி. சரியா சொன்னீங்க. இது ஒரு மாடர்ன் கார்ப்பரேட் ஸ்டைல் அரசியல் தாக்குதல். அடுக்குமொழி வசனம் எல்லாம் தாண்டி இது மாதிரி வார்த்தைகள் இளைஞர்கள் கிட்ட சீக்கிரம் போய் சேரும். புரியுது. ஒரு சிக்கலான அரசியல் விமர்சனத்தை எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு கேட்ச் ஃப்ரேஸா மாத்திருக்காரு. அப்புறம் பேச்சோட உச்சகட்டமா அந்த அறிவிப்பு. ஆமா, 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும்னு அறிவிச்சிருக்காரு. மக்கள் நம்மோடு இருக்காங்கன்னு நம்பிக்கையும் சொல்லியிருக்காரு. இதுதான் நேற்றைய கூட்டத்தோட தலைப்புச் செய்தி. நிச்சயமா இந்த தனித்து போட்டி அறிவிப்பு தான் இந்த மாநாட்டோட மையப்புள்ளி. தமிழ்நாட்டு அரசியல்ல கடந்த 40-50 வருஷமா கூட்டணிகள் தான் ஆட்சியை தீர்மானிக்குது. MGR, கருணாநிதி, ஜெயலலிதா மாதிரி பெரிய தலைவர்களே சில சமயம் கூட்டணியை நம்பிதானே தேர்தலை சந்திச்சாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது அரசியலுக்கு சில மாசங்களே ஆன ஒரு கட்சி
தனித்து போட்டின்னு சொல்றது எவ்வளவு பெரிய சவால். அதுதான் என் கேள்வியும். இது வெறும் தொண்டர்களை உற்சாகப்படுத்த சொன்ன பேச்சா, இல்ல இதுல ஏதாவது நிஜமான வியூகம் இருக்கா? மிகப்பெரிய சவால். ஆனா இத வெறும் பேச்சா மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாடு. அதாவது நாங்க திமுகவோடையோ இல்ல அதிமுகவோடையோ கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்க 2 பேருக்கும் மாற்றுன்னு ரொம்ப தெளிவா சொல்றார். இது 2 பெரிய கட்சிகளோட வாக்கு வங்கியையும் குறிவைக்கிற ஒரு நேரடியான முயற்சி. ஆனா இந்த முயற்சி ஜெயிக்குமா? தனித்து போட்டியிட்ட பல கட்சிகள் காணாம போனது தானே தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு. உண்மைதான். ஆனா விஜய் 2 விஷயங்களை நம்பி இந்த களத்துல இறங்குறாருன்னு நினைக்கிறேன். ஒன்னு, ஆளும் திமுக அரசுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள். சரி. ரெண்டாவது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைமை பிரச்சனை, ஒருவித சோர்வு நிலை. இந்த வெற்றிடத்தை தன்னால நிரப்ப முடியும்னு அவர் நம்புறார். ஓஹோ, திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு நினைக்கிற நடுநிலை வாக்காளர்களை குறிவைக்கிறாரா? கரெக்ட். அவங்க வாக்குகளை மொத்தமா அறுவடை செய்ய இது ஒரு திட்டம். இது ஒரு பெரிய சூதாட்டம் தான். ஆனா இதுல ஜெயிச்சா அதோட பலனும் ரொம்ப பெருசா இருக்கும். அப்புறம் அவரோட பேச்சின் போது மறைந்த நடிகர் விஜயகாந்த் பாணியில சில உறுதிமொழிகளை எடுத்துக்கிட்டதாகவும் குறிப்புகள் சொல்லுது. ஆமா, அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அரசியல்ல குறிப்பா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் போது எதுவுமே எதேச்சியா நடக்காது. விஜயகாந்த் ஒரு நடிகரா அரசியலுக்குள்ள வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றவர். ஆமா, அவரோட அந்த ஆவேசமான பேச்சு, உடல் மொழி, தைரியமான முடிவுகள், இதெல்லாம் அவருக்கு கேப்டன் ஒரு தனி அடையாளத்தை கொடுத்துச்சு. அந்த அடையாளத்தை விஜய் தனதாக்க பாக்குறாரா? ஒரு வகையில அப்படிதான் தெரியுது. விஜயகாந்தோட உடல் மொழியையும் பேச்சு பாணியையும் ஃபாலோ பண்றது மூலியமா அவரோட ஆதரவாளர்கள் கிட்ட ஒரு எமோஷனல் கனெக்ட் ஏற்படுத்த முயற்சிக்கிறார். கேப்டன் விட்டு சென்ற இடத்தை நான் நிரப்புகிறேன்னு சொல்லாம சொல்றார். சரியா சொன்னீங்க. இது ஒரு அரசியல் பிம்பத்தை ரொம்ப கவனமா கட்டமைக்கிற செயல். ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு ஃபார்முலாவை தன்னோட ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மாத்திர முயற்சி இது. இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள், முக்கியமான அரசியல் அறிவிப்புகள், இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சோகமான சம்பவமும் நடந்திருக்கு. ஆமா, கூட்ட நெரிசல்ல சிக்கி சூரஜ்னு ஒரு தவைக நிர்வாகி உயிரிழந்திருக்கார். இது ரொம்ப வருத்தமான விஷயம். மிகவும் துரதிருஷ்டவசமான நிகழ்வு. எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சாலும் இவ்ளோ பெரிய கூட்டங்களை கட்டுப்படுத்துறதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களை இது அப்பட்டமா காட்டுது. ஒரு புது கட்சி தன்னோட பிம்பத்தை ஒழுக்கம், கட்டுப்பாடுன்னு கட்டமைக்க முயற்சிக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு இல்லையா? நிச்சயமா. இது அவங்க ரொம்ப கவனமா கட்டமைச்ச அந்த பிம்பத்துல ஒரு கீறலை ஏற்படுத்துது. இந்த சூழல்ல கட்சியின் தலைமை எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க அந்த நிர்வாகியோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்களா, உதவி செஞ்சாங்களான்னு மக்கள் கவனிப்பாங்க. கரெக்ட். இது அவங்களோட அரசியல் முதிர்ச்சிக்கு ஒரு முதல் பரீட்சை. மற்ற கட்சி தலைவர்களும் இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை அறிக்கை வெளியிட்டிருக்கார். இது அரசியல் நாகரிகத்தோட ஒரு முக்கியமான பகுதி. கொள்கை அளவுல எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் இது மாதிரி துயரமான நிகழ்வுகள்ல மனிதாபிமான அடிப்படையில இரங்கல் சொல்றது ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழலுக்கு அவசியம். ஆமா. அதே சமயம் இந்த துயர சம்பவம் தவைக தலைமைக்கு ஒரு பெரிய பாடத்தையும் கொடுத்திருக்கு. எதிர்காலத்துல கூட்டங்களை ஏற்பாடு செய்யும் போது பாதுகாப்புல இன்னும் எவ்வளவு கவனம் தேவைன்னு இதை உணர்த்துது. சரி, அப்போ இந்த சேலம் மாநாட்டை நாம ஒட்டுமொத்தமா எப்படி பார்க்கலாம்? ஒரு பக்கம் QR கோட், கம்மியான ஆட்கள்னு ஒரு கார்ப்பரேட் நேர்த்தியோட நடந்த கூட்டம். மறுபக்கம் ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு புது வார்த்தை மூலமா ஆளும் கட்சி மேல ஒரு கூர்மையான தாக்குதல். அதோட தனித்து போட்டின்னு ஒரு தீர்க்கமான சவாலான அறிவிப்பு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் விஜயோட உண்மையான அரசியல் பிரவேசத்தோட அதிகாரப்பூர்வ தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். கட்சி ஆரம்பிச்சது முதல் படினா இந்த அறிவிப்பு 2வது மிக முக்கியமான படி. ஆக விஜய் இங்க செய்யறது ஒரு அரசியல் நகர்வு மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான அடையாள கட்டுமானம். அது எப்படி? கட்டுப்பாடான கட்சின்னு சொல்லி அதிமுகவோட பாரம்பரிய அடையாளத்தையும், திமுகவின் மாற்றுன்னு சொல்லி நாம் தமிழர் மாதிரி கட்சிகளோட நிலைப்பாட்டையும், கேப்டனின் வாரிசுன்னு சொல்லி தேமுதிகவோட வெற்றிடத்தையும் ஒரே நேரத்துல குறிவைக்கிறார். ஓ, ஒரே கல்லுல 3 மாங்காய் மாதிரி. கரெக்ட். ஒரே கூட்டத்துல 3 வெவ்வேறு வாக்காளர் குழுக்களை நோக்கி அவர் தூண்டில் வீசியிருக்காரு. இதுதான் இந்த மாநாட்டோட உண்மையான அரசியல் சூட்சுமம். சுவாரஸ்யமானக்கு. அப்போ இந்த நிகழ்வோட மொத்த செய்தியை எப்படி தொகுத்து பார்க்கலாம்? மொத்தத்துல இந்த நிகழ்வு 3 முக்கிய செய்திகளை தருது. 1, தவவ வெறும் ரசிகர் மன்றம் இல்ல, ஒரு கட்டுக்கோப்பான மாடர்ன் கட்சியா உருவாக முயற்சிக்குது. சரி. 2,
அது திமுகக்கு எதிரான பிரதான மாற்றா தன்னை நிலைநிறுத்திக்கு முழு மூச்சா களமிறங்கிடுச்சு. 3 கூட்டணிகளை நம்பாம தன்னோட சொந்த பலத்தையும் மக்கள் செல்வாக்கையும் மட்டுமே நம்பி ஒரு பெரிய ஆட்டத்துல இறங்க தயாராயிடுச்சு. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. விஜய் விக்ரவாண்டியில பேசும்போது ஆட்சியில பங்கு வேணும்னு சொன்னார். அது ஒரு கூட்டணியில சேர்ந்து ஜெயிச்சா மந்திரி சபையில பங்கு கேட்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா. ஆனா இப்ப சேலத்துல தனித்து போட்டிங்கிறார். இந்த 2 அறிவிப்புக்கும் நடுவுல ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுதே. இது அவரோட அரசியல் வியூகத்துல ஏற்பட்ட திடீர் மாற்றமா, இல்ல இது ஒரு நீண்ட கால திட்டத்தோட வெவ்வேறு கட்டங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?